அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செல்ஃப் செக் அவுட் கவுண்டர். செல்ஃப் செக் அவுட் கவுண்டர்னாக்கா சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ல கஸ்டமரே அவங்களுடைய பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு அந்த மிஷின்ல கேஷியர் யாருமே இருக்க மாட்டாங்க. கஸ்டமரே அவங்களே ஏடிஎம் கார்டு மூலமாட்டு அல்லது போன்பே மூலமாட்டு பே பண்ணிட்டு பில் எடுத்துட்டு கஸ்டமரே போயிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள கவுண்டர்ஸ் சவுதி அரேபியால லான்ச் பண்ணி தொடங்கினது ஒரு 10 இயர் முன்னால. தனுப் ரீட்டைல் தான் முதல் தடவையா செல்ஃப் செக் அவுட் கவுண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்போ யாருமே அதை உபயோகப்படுத்துறது இல்ல. ஒரு கவுண்டர் தான் ஒரு ஷாப்ல வச்சிருப்பாங்க. 1-2 கஸ்டமர் தான் அந்த செல்ஃப் செக் அவுட் கவுண்டர்ல பார்க்க முடியும். பட் இப்போ எல்லா ரீட்டைலர்ஸுமே சென்டர் பாயிண்ட், சிட்டி மேக்ஸ், கேரிஃபோர் எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லயுமே செல்ஃப் செக் அவுட் கவுண்டர் இருக்குது. அப்போ நான் கடந்த வாரம் ராஷித் மால் கேரிஃபோர்ல பார்க்கும்போது ஒரு மோர் தென் 10 செல்ஃப் செக் அவுட் கவுண்டர் வச்சிருக்காங்க. அப்போ அதை பார்க்கும்போது நிறைய கஸ்டமர் அவங்க அதை உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் எழும்புற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு எழும்பிச்சது. எப்படின்னா அது கஸ்டமர் கரெக்டா பே பண்ணுவாங்களா, எல்லா பொருட்களையும் பே பண்றாங்களா என்று சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழும்போது நான் அந்த ஷாப் மேனேஜர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் ஒரு 2 விஷயம் சொன்னாரு. ஒன்னு, அவர் சொன்னது கேமரா மூலமாட்டு ஷாப் ஃபுல்லா நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொன்னாரு. அவர் 2வது சொன்ன பாயிண்ட் தான் ஹைலைட். 2வது பாயிண்ட் என்ன சொன்னாருனாக்கா, வி ட்ரஸ்ட் அவர் கஸ்டமர்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆமா, அந்த வாக்க கேட்ட உடனே எனக்கு முன்னால ஒரு வீடியோல ஐடி ஃப்ரெஷ்னு சொல்ற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் முஸ்தபா ஒரு வீடியோல சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. What is the best way for someone to trust you? Trust them so that they will trust you. கஸ்டமரை ட்ரஸ்ட் பண்றது சம்பந்தமாட்டு ஐடி ஃப்ரெஷ் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் முஸ்தபா ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில பேசின ஒரு வீடியோ இதோட இணைச்சிருக்கிறேன். ஐடி ஃப்ரெஷ் கம்பெனி இட்லி மாவை தானியங்கி இயந்திரம் மூலமாட்டு பெங்களூர்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி விற்பனை செய்தாங்கிறத மிஸ்டர் முஸ்தபா இந்த வீடியோல அருமையா விளக்குறாரு. We set up unmanned ID coolers in apartment complexes. We kept all ID Fresh products in those chillers. There was no salesperson, no technology, no cameras, no vending machine, no security on the cooler. There was only one person watching from the top, the Almighty God. Customers were expected to open the cooler, pick the product, deposit the money in the money box kept next to it, go home and have a healthy breakfast. It was purely based on trust. Customers were very surprised with this campaign. They couldn't believe it. It got us a great brand mileage. Our campaign video went really viral. We had actually better sales and better profitability than a retail store from these stores. This idea was rated as the best food marketing idea last year. We were actually trying to build a brand which touch our customers on the heart, not just on the tummy. So my last message to you is, be the change you wish to see in the world. If you want someone to trust you, you first trust them so that they can trust you. Let me summarize my messages. Look around, identify burning issues, and use common sense to solve it. That's the best way to build a business and stay out of competition. Do not compromise. Avoid shortcuts and stick to a value system. And finally, trust your customers. If you trust them, they will trust you.